நடைமுறையில் காணப்படும் முறைகளில் மறுசீரமைப்புகளை மாத்திரம் ஏற்படுத்தி முன்னோக்கிச் செல்வதற்கு பதிலாக நாட்டை புதிய கோணத்தில் உயர்த்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கமெனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ட்ரீம் டெஸ்டினேஷன் 100 புகையிரத நிலையங்களை நவீனமயப்படுத்தும் வேலைத்திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டை புதிய நிர்வாகம் புதிய கோணத்தில் மேம்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் வேலைத்திட்டங்களில் பொது போக்குவரத்து சேவையை வலுப்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் விசேட அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். 100 புகையிரத நிலையங்களை நவீனமயப்படுத்தும் வேலைத்திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. நீண்ட காலமாக எமது நாடு ஒரு நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. எமக்கு இந்த நிலைமையிலேயே ஒரு சில மறுசீரமைப்புகளை மேம்படுத்த முடியும். எமது நோக்கம் அதுவல்ல. எமது நாட்டை புதிய நிலைக்கு மேல் உயர்த்துவதே எமது நோக்கம். சட்டத்திற்கு நாட்டு மக்கள் கட்டுப்பட வேண்டும். சட்டத்திற்கு மக்கள் அஞ்ச வேண்டும். தற்போதுள்ள நிலை சட்டத்திற்கு மக்கள் அஞ்சுவதில்லை, பயமும் இல்லை. புதிய நிலைக்கு நாட்டை நாம் கொண்டு வருவோம். மக்கள் சட்டத்திற்கு பயப்பட வேண்டும், கட்டுப்படவும் வேண்டும். ஊழல் மோசடிகள் தொடர்பில் நினைத்தால் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுவதற்கல்ல, அது தொடர்பில் நினைப்பதற்கு அச்சப்படும் நாட்டை உருவாக்க வேண்டும். பொதுமக்களின் பணத்தை கொள்ளையடித்தால் அது தொடர்பில் அச்சப்படும் நிலைக்கு நாட்டை கொண்டு வர வேண்டும். புதிய நிலைக்கு நாட்டை உயர்த்துவதாக இருந்தால் அரச சேவை பிரஜைகளுக்கு பொறுப்பு கூறும் வினைத்திறனான நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும். அதன்போது நாம் விசேட அவதானம் செலுத்தியுள்ளோம். பொது போக்குவரத்து கட்டமைப்பு தொடர்பில் எமது நாட்டில் இடம்பெறும் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை அதிகம். எமது நாட்டை இவ்வாறே கொண்டு செல்வதா அல்லது மேம்படுத்துவதா, அதுதான் நாம் வீதி போக்குவரத்து சட்டங்கள் தொடர்பில் வலுவாக உள்ளோம். ஒரு சிலர் குட்டி ராஜ்யங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவை அனைத்தையும் இல்லாமல் செய்வோம். நாட்டில் இருப்பது மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கமே. குட்டி அரசாங்கங்களுக்கு உட்பட்டு போக்குவரத்து சட்டங்களை முன்னெடுக்க முடியாது. பொது போக்குவரத்து துறையை வலுப்படுத்துவதோடு சட்ட வரையறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அல்லது நடைமுறைப்படுத்துவோம். வலுவாக பொது போக்குவரத்து துறையை உருவாக்கினால் வருடாந்தம் வாகனங்களுக்காக செலவிடப்படும் தொகையை குறைத்துக் கொள்ள முடியும். பொது போக்குவரத்து வலுப்படுத்தப்படாமையினால் தனிப்பட்ட போக்குவரத்து சேவையை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. தமது தனிப்பட்ட பொருளாதாரத்திற்கு பொருந்தாத வாகனங்களை கொள்வரவு செய்வதற்கான தேவை உள்ளது. பொது போக்குவரத்து துறையை நாம் மேம்படுத்த வேண்டும். மேம்பட்ட பல இராச்சியங்களில் வாகன நெரிசலை குறைப்பதற்காக பொது போக்குவரத்தை வலுப்படுத்துகின்றனர். விச வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தவும் பொது போக்குவரத்து துறையை வலுப்படுத்துவது, இலத்திரனியல் வாகனங்களை கொண்டு வருவது குறித்தும் அவதானம் செலுத்த வேண்டும். எமது நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்துவது என்பது இந்த பொது போக்குவரத்தை மிகவும் மேம்பட்ட வினைத்திறனான வசதி வாய்ப்புகளுடன் கூடிய கட்டமைப்பாக மேம்படுத்த வேண்டும். அதற்காக அரசாங்க தரப்பில் நாம் மேற்கொள்ளக்கூடிய முதலீடுகள் குறித்து நாம் சிந்தித்துள்ளோம். தனியார் துறையினருக்கும் முதலீடுகளுக்காக கதவுகளை நாம் திறக்க தயார். வலுவான பொது போக்குவரத்து கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இணையுங்கள். எமது அரசாங்கம் இருக்கும் போது அரச நிர்வாகம் இவ்வாறு, மற்றொரு ஆட்சி உருவாகும் போது வேறு நிர்வாகமும் இருக்க முடியாது. புதிய பெறுமதிகள், புதிய கட்டமைப்புகளை மாற்றி அமைக்க வேண்டும். அரசியல் துறை என்ற வகையில் நாம் அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது. நாம் பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு நாட்டை மேலுயர்த்தி இருக்கின்றோம். ஒவ்வொரு துறையையும் அவ்வாறு பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு நாம் உயர்த்த வேண்டும். පැරණි තලයේ සිට නව තලයකට අපි ඔසවා තබලා තිබෙනවා. අන්න ඒ වගේ මේ හැම ශේෂ්ත්‍රයක්ම අපි පැරණි තලයේ සිට නව තලයකට අපි ඔසවා තැබිය යුතුයි. போக்குவரத்து பெருந்தெருக்கள், துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் என்பன இணைந்து தனியார் துறையினரின் அனுசரணையுடன் அரச மற்றும் தனியார் உரிமத்துவத்தை கொண்ட வேலைத்திட்டமாக 100 ரயில் நிலையங்கள் நவீனமயப்படுத்தப்படுகின்றன. விசேட தேவையுடைய பிரஜைகள் உள்ளிட்ட பயணிகளையும் கவரும் வகையிலும் வசதி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் புகையிரத நிலைய கட்டமைப்பை நாட்டில் ஏற்படுத்துவதே இவ்வேலைத்திட்டத்தின் நோக்கமாகும். அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவும் கருத்து வெளியிட்டார். பொது போக்குவரத்தை முன்னேற்றும் போது நாம் பிரதான துறையாக இனங்கண்டிருப்பது புகையிரத சேவையை மேம்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்தியுள்ளோம். கொட்டாவையிலிருந்து அவிசாவளை வரை புகையிரத வீதியை, கேவி லைன் புகையிரத வீதியை மேம்படுத்த வேண்டும், வேகப்படுத்த வேண்டும். குறைந்த வேகத்திலேயே புகையிரதம் அந்த வீதியில் பயணிக்கின்றது. இரத்தினபுரி வரை புகையிரத வீதியையும் நீடிக்கவும் திட்டமிட்டுள்ளோம். கட்டுநாயக்க BI டெர்மினல் 2 வருகை தரும் போது கட்டுநாயக்க நிலையத்திலிருந்து 800 மீட்டர் வரை நீடித்து முறையாக அதனோடு தொடர்படுத்த எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று காங்கேசன்துறை தொழில்துறை வலயத்திற்கு புகையிரத சேவையை நீடிக்கவும் 2.3 கிலோமீட்டர் புகையிரத வீதியை நிர்மாணிப்பதற்கும் நாம் எதிர்பார்க்கின்றோம். 6 மாகாணங்களுக்கும் கொள்கலங்களில் ஏற்றுமதி பொருட்களை கொண்டு சென்று வயாங்கொட பகுதியில் ஏற்றுமதிசார் மத்திய நிலையத்தை ஏற்படுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். புகையிரத சேவையில் ஒரு சில தொழில்துறைகளுக்கு பெண்களை இணைத்துக் கொள்ள முடியாத பழைய சட்டங்கள் காணப்படுகின்றன.
அதனையும் மாற்றியமைக்க நாம் எதிர்பார்க்கின்றோம். புதிய ரயில் வண்டிகளை அடுத்த வரவு செலவு திட்டத்தில் கொள்வனவு செய்யவும் எதிர்பார்க்கின்றோம். புகையிரத வீதிகளின் உரிமையை புகையிரத திணைக்களத்திற்கு வைத்துக்கொண்டு சுற்றுலா தொழில்துறையை இலக்காக கொண்டு தனியார் ரயில் வண்டிகளை இயக்க உங்களுக்கு விருப்பம் என்றால் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க நாம் தயார். உரிய நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க தயார். ஏனைய செயற்பாடுகளுக்கும் உங்களது பங்களிப்பு தேவை. කෝ බිස්නස් එක දෙපාර්තමේන්තුවේ තබාගෙන ඊට අදාළ කරන අනිකුත් දේවල් වලට අපි හිතනවා ඔබතුමාලගේ දායකත්වය අවශ්‍යයි කියලා.